Hello, my dear English learners. Welcome back to Christ English Practice. I am your English trainer or Madhuvanan sharing this video lesson with you. This video is video number 5 under the heading Using Suffix Meant with Verbs. அதாவது ஒரு வெர்புடன் ஒரு வினைச்சொல்லுக்கு பின்னால் மென்ட் எம்இஎன்டி மென்ட் என்ற சஃபிக்ஸ் என்றால் ஒரு மூல வார்த்தைக்கு பின்னால் சேர்க்கப்படும் ஒரு சில எழுத்துகள் கொண்ட ஒரு பகுதி, அதான் சஃபிக்ஸ், பின் ஒட்டு பகுதி. யூசிங் சஃபிக்ஸ் மென்ட் வித் வேர்ப்ஸ். ப்ராக்கெட்டில் பாருங்கள், வேர்பு ப்ளஸ் மென்ட், அது நமக்கு எதை தருகிறது? நவுன், ஒரு பெயர் சொல்லை தருகிறது. In this video we are going to see 5 words. Word number 1, adorn. adorn என்றால் அலங்கரித்தல். அதோடு மென்ட் சேர்க்கப்படும் போது adornment, அலங்கரிப்பு. adorn plus மென்ட், adornment. இதற்கான வாக்கியம், when we adorn something, when அப்போது we நாம் adorn அலங்கரிக்கும் போது, சம்திங்னா ஏதோ ஒன்றை, there is adornment, அப்போ அந்த சம்திங் அதாவது அந்த பொருள், அங்கே அந்த பொருளில் அலங்கரிப்பு ஏற்படுகிறது. அலங்கரிப்பு, adornment. தமிழில் பாருங்கள், நாம் ஒன்றை அலங்கரிக்கும் போது அங்கே அலங்காரம் ஏற்படுகிறது. உதாரணமாக நம்முடைய முகத்தை எடுத்துக்குவோம். நம்முடைய முகத்தில் நாம் அதை அடான் பண்ணுறோம். எப்படி அடான் பண்ணுறோம்? பொட்டு வைத்து கொள்ளுதல், நெற்றியில் பொட்டு வைத்து கொள்ளுதல், நெற்றியில் திருநீர் பூசுதல், முகத்திற்கு பவுடர் அடித்தல், உதட்டிற்கு லிப்ஸ்டிக் அடித்தல். இது மாதிரி ஒரு முகத்துக்கு, அதுவும் தவிர தலைமுடியை நன்றாக வாரி அதை காம்பு செய்து அதில் அந்த முடிக்கு அலங்காரம் அடான் பண்ணுறோம். ஒரு ஜடவில்லை, அப்புறம் ஒரு பின்னல் சடை, அப்புறம் வேறு நகையெல்லாம் கூட அந்த தலைமுடியில் அதை அணிந்து அடான் பண்ணுறோம். அதே போல் ஒரு வீடு, ஒரு தோட்டம், இன்னும் ஒரு விழா, ஒரு மேரேஜ் ஹால், இதெல்லாம் சீரியல் பல்பு போட்டு என்ன செய்வோம்? அடான் பண்ணுறோம். ஆக எதை அடான் பண்ணாலும் அந்த இடத்துல அந்த அடான்மெண்ட் ஏற்படுகிறது. ஓகே, when we adorn something, there is adornment. Number 2 பாருங்கள், allure. allure என்றால் கவர்தல், கவர்ச்சி செய்தல். allure ப்ளஸ் மென்ட், allurement. எக்ஸாம்பிள், ஊட்டி ஃப்ளவர் ஷோ. ஊட்டியில் நடைபெறும் மலர் கண்காட்சி. ஒவ்வொரு ஆண்டும் மே மாதத்தில் ஃப்ளவர் ஷோ ஏற்படுகிறது. ஊட்டி ஃப்ளவர் ஷோ அல்யூர்ஸ், கவர்ந்து இழுக்கிறது. யாரை? டூரிஸ்ட், சுற்றுலா பயணிகளை. பிகாஸ் ஆஃப் த அல்யூர்மெண்ட் ஆஃப் த பியூட்டிஃபுல் கலர்ஸ். அதாவது அழகான நிறங்கள், கலர்ஸ், அழகான வர்ணங்கள் கொண்ட மலர்களின் கவர்ச்சியால், த அல்யூர்மெண்ட் ஆஃப் த பியூட்டிஃபுல் கலர்ஸ், அந்த கவர்ச்சியால் ஊட்டி மலர் கண்காட்சி டூரிஸ்டுகளை கவர்ந்து இழுக்கிறது. ஊட்டி ஃப்ளவர் ஷோ அல்யூர்ஸ் டூரிஸ்ட். எதன் காரணமாக? பிகாஸ் ஆஃப் த அல்யூர்மெண்ட் ஆஃப் த பியூட்டிஃபுல் கலர்ஸ் அங்கே ஆஃப் த ஃப்ளவர்ஸ் என்றும் சேர்த்து கொள்ளலாம், தப்பில்லை.
ஊட்டி மலர் கண்காட்சி அல்லது மலர்காட்சி மக்களை கவர்கிறது. மலர்களின் அழகிய நிறங்களின் கவர்ச்சியால். அந்த கவர்ச்சி என்பது அல்யூர்மெண்ட். கவர்தல் என்பது அல்யூர் பண்ணுறது. அல்யூருங்கிறது வேர்பு, அதோட மென்ட்டு சேரும்போது அல்யூர்மெண்ட் என்ற நவுன் உருவாக்கப்படுகிறது. ஓகே. நம்பர் 3, அப்பார்ட் ப்ளஸ் மென்ட், அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட் என்றால் தனித்தனியாக பிரிந்த பகுதி, அதாவது ஒரே கட்டிடத்தில் பகுதி பகுதியாக பிரிக்கப்பட்ட வீடுகள், அதுதான் அப்பார்ட்மெண்ட். அப்பார்ட் ப்ளஸ் மென்ட், அப்பார்ட்மெண்ட். இந்த அப்பார்ட்டுங்கிற வேர்டு வெர்பு அல்ல, இது ஒரு அட்வெர்பு. இருந்தாலும் அந்த வேர்டோடு அது மென்ட்டு சேருது, அதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இது வெர்பு அல்ல, இருந்தாலும் மென்ட் அதோடு சேருது. இது ஒரு தனித்துவமான ஒரு வார்த்தை. த ஹவுசஸ் இன் ஒன் டால் பிளாக். இன் ஒன் டால் பிளாக் என்ன மீனிங்? ஒரு உயரமான பிளாக்னா கட்டிடம், ஒரு கட்டிட தொகுப்பு. த ஹவுசஸ் இன் ஒன் டால் பிளாக் ஆர் அப்பார்ட். அந்த உயரமான பிளாக்கில், அந்த கட்டிடத்தில் உள்ள வீடுகள் அப்பார்ட்டாக இருக்குது. அப்படின்னா ஒரே கட்டிடம், ஆனால் வீடுகள் பகுதி பகுதியாக அதற்கென்று சுவர்கள் கட்டப்பட்டு தனித்தனி வீடுகளாக இருக்குது, ஆனால் ஒரே கட்டிடம். த ஹவுசஸ் இன் ஒன் டால் பிளாக் ஆர் அப்பார்ட் ஃப்ரம் ஈச் அதர் அப்படின்னு அர்த்தம். ஸோ தே ஆர் நோன் ஆஸ், அவைகள் என்னவென்று அழைக்கப்படுகின்றன? ஆர் நோன் என்றால் அழைக்கப்படுகின்றன. தேனா அவைகள், அவைகள்னா அந்த வீடுகள். ஸோ தே ஆர் நோன் ஆஸ் அப்பார்ட்மெண்ட்ஸ். அப்பார்ட்மெண்ட்ஸ் பாருங்கள், தமிழில் ஒரு பெரிய உயரமான கட்டிடத்தில் உள்ள வீடுகள் அடுக்காக பிரிந்து உள்ளன. இவைகள் அடுக்குமாடி வீடுகள் ஆகும். ஒரு பெரிய உயரமான கட்டிடத்தில் உள்ள வீடுகள் அடுக்கடுக்காக பிரிந்துள்ளன. இவைகள் அடுக்குமாடி வீடுகள் ஆகும். ஓகே, அப்பார்ட்மெண்ட்ஸ். அடுத்தது அட்டோன் ப்ளஸ் மென்ட், அட்டோன்மெண்ட். அட்டோன் என்றால் செய்த பாவத்திற்கு பரிகாரமாக நல்ல காரியம் செய்தல். அதுதான் அட்டோன் ப்ளஸ் மென்ட், அட்டோன்மெண்ட். நாம் பாவங்கள் செய்யும்போது நாம் கடவுளிடம் சென்றும் கோவிலில் பூஜைகள் செய்வதும் அட்டோன் பண்ணுறதுக்கு சமம். அட்டோன் ப்ளஸ் மென்ட், அட்டோன்மெண்ட். எக்ஸாம்பிள், when we atone for our sins. சின்ஸ்னா மிஸ்டேக்ஸ், தவறுகள், wrongs. when we atone for our sins, நாம் நம்முடைய பாவங்களுக்காக பரிகாரம் செய்யும்போது there is atonement, அங்கே பிராயச்சித்தம் ஏற்படுகிறது, பாவ பரிகாரம் ஏற்படுகிறது. மீண்டும் பாருங்கள், நாம் பாவத்திற்கு பரிகாரம் செய்யும்போது, அதாவது அட்டோன் பண்ணும்போது அங்கே பிராயச்சித்தம் ஏற்படுகிறது. பிராயச்சித்தத்துக்கு வேறு தமிழ் வார்த்தை பாவ பரிகாரம் ஏற்படுகிறது. ஓகே. நம்பர் 5, அட்ஜட்ஜ் ப்ளஸ் மென்ட், அட்ஜட்ஜ்மெண்ட். அதாவது ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு கூறுதல், ஜட்ஜு பண்ணுறது, அதுதான் அட்ஜட்ஜு. அதனுடைய பெயர்ச்சொல் மென்ட் சேர்த்து அட்ஜட்ஜ்மெண்ட். இதை ஜட்ஜ்மெண்ட்னு சாதாரணமாக சொல்லலாம், அட்டு சேர்க்காம. ஜட்ஜ்மெண்ட், ஜட்ஜு பண்ணுறது ஜட்ஜ்மெண்ட்டுக்கு கிடைக்கும். ஜட்ஜு பண்ணுனா ஜட்ஜ்மெண்ட்டு கிடைக்கும். நாம் அதை அலசி ஆராய்ந்து தீர்ப்பு கூறினால் தீர்ப்பு கிடைக்கும். when a court adjudges, இது உச்சரிப்பு நல்லா இருக்கணும். when, அப்போது, எப்போது,
a court adjudges a case, ஒரு வழக்கை தீர்ப்பு கூறும்போது there is adjudgment, அங்கே தீர்ப்பு ஏற்படுகிறது. When a court adjudges a case, there is adjudgment. ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பளிக்கும் போது அங்கே தீர்ப்பு ஏற்படுகிறது. ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்கில் தீர்ப்பு அளிக்கும் போது, அட்ஜட்ஜ் பண்ணும்போது அங்கே அட்ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு ஏற்படுகிறது. ஓகே மை டியர் இங்கிலீஷ் லேர்னர்ஸ், that's it for this video. Thanks for watching the video. Wish you good luck with your English study. Goodbye and take care.